வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ட் நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ வந்து சில 2025 ஆன ஒரு க்ரைம் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதும் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஹெல்ப்ஸ் மை லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து இந்த கதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷூட் அவுட்லேருந்து ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த கதிரவன் சொல்லிட்டு நம்ம படத்தோட மெயின் லீட் கேரக்டர், ஓகேங்களா. அவர் வந்து ஒரு கான்ஸ்டபிள். அவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பார். இந்த எஸ்கார்ட்லாம் கூப்பிட்டு போகிற வேலை அவருக்கு இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரவுடியை வந்து கூப்பிட்டு போகிற சமயத்தில் இவங்க மேலே மிளகா பொடி வந்து பேக்கெட்டில் ஊற்றி அதை வந்து மூஞ்சில் அடிச்சுட்டு அந்த ரவுடியை வந்து அங்கேருந்து தப்பிக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த ரவுடி தப்பிச்சு போகிற மாதிரி ஆயிரும். ஸோ அப்போன்னு பார்த்து நம்ம கதிரவன் வந்து ஷூட் பண்ணி அந்த இடத்துல அந்த ரவுடி செத்துடுறான். தென் அதுக்கப்புறம் வந்து என்கொயரி வருது. என்கொயரி வந்ததுக்கப்புறம் அந்த என்கொயரிலாம் வந்து கிளியர் பண்ணி, ஆனால் அந்த என்கொயரி வந்து முடிகிற மாதிரி தெரில, போட்டு தாளிச்சு எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து இவர் மேலே வந்து ஒரு கண்ணு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும். இந்த ஆளை வந்து நம்ம எப்படியாவது வந்து தேவையில்லாத வேலைலாம் பண்ணக்கூடாது. ஸோ வந்து இவர் வந்து அந்த என்ன நீ படத்தில் வர போலீஸ் அந்த மாதிரி கேரக்டர், ஓகேங்களா. அப்படி போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் வந்து ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஒரு ஃபெல்லோ ஆஃபீஸருக்கு வந்து லீவு தரல, அம்மாவுக்கு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு லீவு தரல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவனோட ஷிஃப்ட் நீ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவரை வந்து லாங் எஸ்கர்ட்க்கு போடுறாரு. லாங் எஸ்கர்ட்க்கு போடும்போது அப்துல் ரவுஃப்னு சொல்லப்படுற ஒரு அக்யூஸ்டை எஸ்கார்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகணும். வந்து அந்த கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு திரும்ப கூப்பிட்டு வந்து விடணும். இப்படி இருக்க இந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போதே வந்து 2 பேருக்குமே வந்து செட் ஆகாத மாதிரி கூட்டு போவாங்க. அப்துல் ரவுஃபும் வந்து ஒரு சின்ன பையன், ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் வந்து அவனை எஸ்கார்ட் பண்ணி கூட்டு போகிற சமயத்தில் மீதி இருக்கிற அந்த எஸ்கார்ட் கூட நம்ம நம்ம ஹீரோ கூட வர 2 கான்ஸ்டபிள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஜாலியான டைப்பு. ஸோ இவரோட வந்தால் அந்த ட்ரிப்பு ஜாலியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் சரக்கஸ்ட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மப்டி அந்த மீதி இருக்கிற 2 பேர் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரிப்பு வந்த மாதிரி வராங்க. வந்து அந்த சமயத்தில் ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது. பிரச்சனை ஆனதுக்கப்புறம் இந்த 3 போலீஸும் வெளியே இருக்கிற சமயத்தில் பஸ் எடுத்துடுறாங்க. பஸ்ஸில் அந்த கைதி வந்து ஹேண்ட்கஃபோட தென் வந்து ரைஃபிளோட கிளம்பிடுறான். தென் அதுக்கப்புறம் அவன் தப்பிச்சு போயிடுவான் அப்படின்னு பார்த்தா அந்த அந்த கைதி வந்து தப்பிச்சு போகாமல் அவன் வந்து அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சரண்டர் ஆகிடுறான். சரண்டர் ஆன விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய போடுறது. இவங்க அங்கே போயிட்டு தென் அதுக்கப்புறம் ஏன்டா தப்பிச்சு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ தான் வந்து அப்துல் ரவுஃப் வந்து அவனோட கதையவே சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி வந்து அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு வந்து வேறு ரீஜியன், வேறு கேஸ்ட்டு. ஸோ அது வந்து அந்த ஊரில் வந்து அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் வந்து நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அந்த ஒரு பிரச்சனையில் வந்து நம்ம அப்துல் ரவுஃப் வந்து அவன் லவ் பண்ணுற பொண்ணோட அப்பாவை தள்ளி விடுற அந்த சமயத்தில் அவர் போயிட்டு இறந்துடுறாரு. தென் அதுக்கப்புறம் நம்ம அப்துல்லே வந்து போயிட்டு சரண்டர் ஆகிடுறாரு. ஸோ இது நடந்து 5 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 5 வருஷமாகவே விசாரணை கைதியாகவே வச்சுருக்காங்க. தென் இந்த கேஸை வந்து ஃபைலை கூட எடுத்து பார்க்கல, எதுவுமே எடுத்து பார்க்கல. அதாவது தன்னோட அம்மாவை அடித்தான்னு சொல்லிட்டு எதிர்த்து ஆக்ஷன் பண்ணதுக்கு தான் அவங்க இறந்துட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த 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 ஃபேமிலியிலேருந்தே அந்த பொண்ணே வந்து நம்ம அப்துல்காக 5 வருஷமாக வெயிட் பண்ணிட்டுருப்பா. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போக நம்ம ஹீரோ இவங்களுக்காக என்ன பண்ணார், சேர்த்து வச்சாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதையே. இந்த படம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே படம் நல்லாவே கொண்டு போயிருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய எமோஷனல் கனெக்ட் இருந்திருக்கும், நிறைய இடத்துல கண்கலக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நமக்கு தெரியாத சில இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. இந்த போலீஸ்லேருந்து இந்த எஸ்கார்ட்டு அந்த மாதிரி சில டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே உள்ள சொல்லியிருப்பாங்க. ஒரு லாஸ்ட்டில் வந்து இவ்வளோ நேரமாக நம்ம வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்குமான்னு சொல்லிட்டு கொண்டு போய்ட்டு நல்லா சஸ்பென்ஸோட படத்தை முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவின்னு நான் சொல்லுவேன். ஜி5 அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் சில தேட்டர்ஸில் இன்னுமே ஓடுது. கண்டிப்பாக போய் பாருங்கள். அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 4.5 சொல்லுவேன். இதே மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.